வணக்கம் அன்பர்களே. கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். அதிகமாக விளையாடினால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் தவறானது. அளவாக விளையாடுங்கள், அதில் வெற்றி வரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நேற்று நான் நேற்றைய காணொளியில் கூறியிருந்தேன், ஆல்போர்டு 9 வரும் என்று. இன்று ரிசல்ட்டு 962, ஆல்போர்டு 9 பாஸு, ஏசி 92 பாஸ். அளவாக விளையாடுங்கள், விழும் பரிசு உங்களுக்கு ஒரே டிக்கெட்டில் விழும் என்று நான் கூறியிருந்தேன். ஏசி 92 என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல்போர்டு 9 என வைத்து விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நாம் காண இருப்பது 30/12/2023 டிரா நம்பர் 634. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு 1 4, ஏபிசி 107 084, ஏபிஏசிபிசி 04 14, ஏசிபிசி 17 47. நண்பர்களே, ஆல்போர்டு வைத்து விளையாடும் நண்பர்களே, நாளை 1 வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறிக்கொள்கிறேன். அளவோடு விளையாடுங்கள், 2 சான்ஸ், அதில் ஒரு வெற்றி. இதுதான் நமது சேனலில் முக்கிய நோக்கம். அதிகமாக விளையாடலாம் என்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. அது குடும்பத்தை பாதிக்கும். நமது பணம் இழப்பு. அதிகமாக விளையாண்டால் பணம் இழப்பு ஏற்படும். குடும்பத்தில் மன அமைதி கெடும். உங்கள் மனமும் அமைதி கெடும். ஆகையினால் விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. அளவாக விளையாடுங்கள், தினசரி ஆடலாம், தினசரி வெற்றிகளை பார்க்கலாம் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். 60 ரூபாய்க்கு மேல் யாருமே வைத்து விளையாட வேண்டாம். உங்களுக்கு விதி பயன் இருந்தால் அந்த 60 ரூபாயில் உங்களுக்கு முதல் பரிசே விழும் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். நாம் அடுத்து காண இருப்பது 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். நம் சேனலை பார்க்கும் அன்பர்களே, நாங்கள் தினசரி கொடுக்கும் நேரத்தை தவறாமல் கடைபிடிங்கள். யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் 100% பரிசு நிச்சயம். சனிக்கிழமை குலுக்கல் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது குலுக்கல் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்றால்போல் 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. கன்னிராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. கும்பராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை.
மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. நண்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் 100% பரிசு நிச்சயம். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். உங்கள் எல்லோருக்குமே 100% பரிசு நிச்சயம். குறிப்பிட்ட நேரத்தை, அவரவருக்கு கொடுத்துள்ள நேரத்தை, காலத்தை தவறவிடாதீர்கள். நேரம் காலம் பொன் போன்றது. அதை தவறாமல் யார் ஒருவர் 48 நாட்கள் நம் சேனலை பார்த்து குறிப்பிட்ட நேரத்தில் டிக்கெட்டை போடுகிறீர்களோ உங்களுக்கு 48 நாட்களில் பரிசு விழவில்லை என்றால் இந்த சேனலை பார்ப்பதையே நீங்கள் நிறுத்திவிடலாம். இவை எல்லாம் அனுபவத்தினால் ஏற்பட்ட நன்மைகள். இது ஒரு அனுபவ உண்மை. ஆகையினால் இதை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கு நிச்சயம் 100% பரிசு விழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நம் சேனலை பார்க்கும் நண்பர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், விருப்பம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் உங்களுக்காக என்று கூறி மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து யார் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் அந்த சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் மூலம் காண்பிக்கும். அன்று உங்களுக்கு முதல் பரிசு கண்டிப்பாக விழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.